என் உள்ளம் கவர்ந்த அன்பு சகோதரர்களே, இவ்வூரில் திருநாவுக்கரசர் தங்கியிருப்பதாக வரும் வழியில் எனக்கு தகவல் கிடைத்தது. நாவுக்கரசர் அவர் வயதான பெரியவர். இறைவனை பாடி பணிபுரிவதில் அவருக்கு நிகர் எவருமே இல்லை. அப்படிப்பட்ட மகான் இவ்வூரில் முகாமிட்டிருக்கிறார் என்றால் அவரை தரிசிக்காமல் செல்வது முறையாகுமா? ஆகவே யாரேனும் ஒருத்தர் ஊருக்குள் சென்று நாவுக்கரசர் எங்கு தங்கியுள்ளார் என்பதை அறிந்து வாருங்கள். அடியேன் இங்குதான் இருக்கிறேன் ஐயா. இது நாவுக்கரசர் குரல் அல்லவா? நாவுக்கரசரே, எங்கிருக்கிறீர்கள்? உங்கள் குரல் மட்டுமே தானே கேட்கிறது, உருவத்தை பார்க்க முடியவில்லையே. தங்கள் பல்லக்கை சுமந்து வருபவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் ஐயா. சிவசிவா, இதென்ன பிரச்சாரம்? இறக்குங்கள் பல்லக்கை, சீக்கிரம். எத்தனை பெரிய தவறான காரியத்தை செய்து விட்டீர்கள். உங்கள் திருவடியை வணங்கி வாழ்த்து பெற விரும்பிய இந்த சிறுவனை தாங்கள் பெரியவராகி தாங்கள் சுமப்பதா? கூடாதையா, கூடாது. அப்பன் என்று அழைத்தால் கூட மரியாதை குறைவாக போய்விடுமோ என பயந்து அப்பர் என்றல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த அளவு என் மதிப்பிற்குரிய மகானாக விளங்கும் தாங்கள் என்னை சுமப்பதா? இந்த பாவத்திற்கு பிராயசித்தமே கிடையாதா? ஞானசம்பந்த பெருமானே, மலையின் உயரம் மலைக்கு தெரியாது என்பார்கள். அதுபோல உங்களை தாழ்த்தி என்னை உயர்த்துகிறீரே. உலகில் எத்தனையோ கோடான கோடி குழந்தைகள் அழுகின்றன. ஆனால் ஒரு வினாடி தாங்கள் அழுவதற்காக அந்த உமையவளே ஓடி வந்து உங்களை மடியிலே சுமந்து உமக்கு ஞானப்பால் ஊட்டியிருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட அருள்வடிவை அகில நாயகியே சுமந்த இந்த திருமேனியை அடியேன் சுமக்க என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இதையா தவறான காரியம் என்று சொல்கிறீர்கள்? ஐயா, என் ஆயுள் முழுவதும் தங்களை சுமந்தே என் தொன்றை நிறைவேற்றி விடலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் தாங்கள் தான் திருநாவுக்கரசன் என்று தெரிந்து நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறேன். ஐயா, வயதில் மட்டும்தானே நான் மூர்த்தவன், வாக்கில் தாங்கள் அல்லவா உயர்ந்தவர். அப்பரே, போதும் புகழரே, என்னை எங்கிருந்து சுமந்து கொண்டு வருகிறீர்கள்? மதுரை எம்பதியிலிருந்து தங்களை சுமக்கும் பாக்கியம் இந்த அடியனுக்கு கிடைத்ததையா. நாவுக்கரசரே, தாங்கள் என்னை சுமக்கவும் வேண்டாம், நான் அதை பார்த்து வருந்தவும் வேண்டாம். சரி, நாம் இருவரும் சேர்ந்து பல ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை பாடி பணி செய்வோம். சம்மதமா? கட்டளையிடுங்கள், காத்திருக்கிறேன். முதலில் எந்த ஊருக்கு செல்வோம்? தங்களின் தொண்டன் நான், உங்களை பின்தொடர்வதுதானே என் கடன். இல்லை இல்லை, என் தந்தை போல் உங்களை நினைக்கிறேன். தாங்கள் ஆணையிட்டால் அடிபணிந்து நடக்கிறேன். திருமறை காட்டிற்கு செல்வோமா? தாங்கள் கூப்பிடும் இடத்திற்கு வருகிறேன். உங்களை தொடரும் கை உங்களுக்கு தொண்டு செய்யும் கை. திருச்சிற்றம்பலம். 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 இந்த திருமறை காட்டிற்கு வந்ததிலிருந்து என் உள்ளம் நிம்மதி அடைகிறது. அதிலும் குறிப்பாக உங்களுடன் இருப்பதில் என் உள்ளம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நானும் அவ்வாறே நினைக்கிறேன். என் வாழ்நாளில் அடியேன் எடுத்த இப்பிறப்பில் உங்களோடு சேர்ந்திருப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இவ்வூரை சுற்றி அலைமாக அழகாக அலங்கரித்திருக்கிறார். என்ன கண்கொள்ளா காட்சி! ஆண்டவனை நினைத்து நாம் ஆனந்த பண்பாடுகிறோம். அதை பார்த்து அலைமகளும் ஓடி ஆடி விளையாடுகிறாள். சரி, ஊருக்குள் திருமறைக்காடல் கோவிலுக்கு செல்வோமா? செல்வோம். யாம் இவ்வூரில் நுழைந்தவுடன் அக்கோவிலை பற்றி வருந்தத்தக்க செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன அது? இவ்வூர் மக்கள் ஆலயத்தின் பின்புற வாசல் வழியாக சென்று தான் ஆண்டவனை தரிசிப்பார்களாம். இது என்ன கொடுமை! கொள்ளையடிக்கும் கூட்டத்தார் அல்லவா பின்புறமாக செல்வார்கள். ஆண்டவனை தரிசிக்க நேர்வழியே கிடையாதா? ஐயா, இவ்வூரை ஆண்டு வந்த அரசன் ஒருவன் தான் எண்ணிய காரியம் ஈடேறவில்லை என்பதற்காக ஆண்டவன் மீது கோபம் கொண்டு ஆலயத்தின் திருக்கதவை இழுத்து பூட்டி விட்டானாம். அது மட்டுமின்றி இனி யாரும் அதை திறக்கக்கூடாது என்று கட்டளையும் பிறப்பித்து விட்டானாம். சில ஆண்டுகள் கழித்து அவ்வரசினின் ஆட்சி முடிந்த பிறகு ஊர் மக்கள் ஒன்று கூடி ஆலயத்தின் திருக்கதவை திறக்க முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் பல ஆண்டு காலம் மூடியே கிடந்ததால் இங்கே பலவந்தமாக திறந்தால் கோபுரம் இடிந்து விழுந்து விடுமோ என்று பயந்து அப்படியே விட்டுவிட்டார்கள்.
அன்று முதல் இன்று வரை ஆலயத்தின் திருக்கதவு திறக்கப்படவும் இல்லை. முன்வாசல் வழியாக சென்று ஆண்டவனை எவனும் தரிசிக்கவும் இல்லை. ஓ, அதனால்தான் ஊர் மக்கள் அனைவரும் பின்புறமாக சென்ற இறைவனை தரிசிக்கிறார்களோ? ஆமையா, ஆம். நாவுக்கரசரே, இறைவனுக்கு தொண்டு செய்வதையே தொழிலாக கொண்டு நாம் கூடவா பின்புறமாக செல்வது? கூடாது ஐயா, கூடாது. மக்கள் நேர்வழியை சென்று தரிசிக்கவும் திருக்கதவுகள் திறக்கவும் நம்மளாலான முயற்சிகள் அனைத்தையுமே செய்ய வேண்டும். நாதத்திற்கே தலைவனாக விளங்குகின்ற ஈசன் நம் இசைக்கு செவி சாய்க்காமலா போய்விடுவான்? ஆலயத்தின் முன்னே நின்று அவனை நினைத்து பண்பாடுவோம். அதன் பிறகு மூடி கிடக்கின்ற கதவு திறக்கிறதா இல்லையா என்று பார்த்து விடுவோம். வாருங்கள். கல்லோடு உண்மை சேர்த்து கட்டி கடலில் வீசிய போது நற்றுணையாவது நமச்சிவாயமே என பாடியதற்கு உண்மை மனமிறங்கி உண்மை கரை சேர்த்தானே இறைவன். அவன் இதற்குமா வழிகாட்டாமல் போய்விடுவான்? வாருங்கள், போய் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். 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 திருமறை காற்றிலே வாழும் சான்றோர்களே, மறைக்கால குடிகொண்டிருக்கும் இந்த கோபுரத்தின் கதவுகள் பல ஆண்டு காலம் மூடியே கிடப்பது தாழ முடியாத வேதனையை தருகிறது. முன்வாசல் வழியே சென்று முதலும் முடிவும் இல்லாத ஈசனை நீங்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இதோ 3 வயதிலே உமையவரின் ஞானப்பால் உண்டு பல வாக்களை ஏற்றிய ஞான சம்பந்த பெருமான் இப்போது திருக்கதவு திறக்க பன்னிசைத்து போகிறார். அந்த காட்சியை எல்லோரும் கண்டு மகிழ்ந்தது. நாவுக்கரசரே, எப்படி அறிவில் அன்பில் தொண்டில் அன்பில் தாங்களே பெரியவர், அதனால் தாங்களே பாடுங்கள். சித்தம் ஐயா, சித்தம். மண்ணினே மொழியாய் உமை பங்கரோ மண்ணினார் மனம் மறைக்காடரோ கண்ணினார் உமைக்கா மணிக்கதமே தாழ்த்திரவாய், ஆலய மணிக்கதமே தாழ்த்திரவாய், மறைநாயகன் முகம் காண தாழ்த்திரவாய், மறைநாயகன் முகம் காண தாழ்த்திரவாய், ஆலய மணிக்கதமே தாழ்த்திரவாய். சிவமயமாய் மலர் தாழ்த்திரவாய், இரு கரம் கூப்பி உன்னை பலம் வரவே எங்கும் சிவமயமாய் மலர் தாழ்த்திரவாய், ஆலய மணி கதவே தாழ்த்திரவாய். மறிந்திட அரணே தாழ்த்திரவாய், அன்னையின் மார்பினில் பொன்மணி கண்டிட சிவனே தாழ்த்திரவாய், அருளெறி தெளிவுற திருமறை புகழ்தர அன்பே தாழ்த்திரவாய், ஒரு முறை இரு
தாழ்த்திடவாய் இறைவா தாழ்த்திடவாய் என் தலைவா தாழ்த்திடவாய் கதவே தாழ்த்திடவாய் தாழ்த்திடவாய் ஐயா, மூடிக்கிடந்த கதவுகளை திறந்து ஆண்டவனை தரிசிக்க செய்தவர் தாங்கள். அதனால்தான் தங்களுக்கு முதல் வணக்கம், அதற்கு பிறகுதான் கடவுளுக்கு. குழந்தாய், பதக்கப்படாதே, பதக்கப்படாதே. எழுந்திருங்கள், எல்லோரும் எழுந்திருங்கள். மூடி கிடக்கின்ற கதவுகளை மட்டும்தான் ஆண்டவனின் அடிவர்களால் பாட முடியும் என்று எண்ணி விடாதீர்கள். திறந்த கதவு மீண்டும் தாளிட்டுக் கொள்ளவும் பாட முடியும் என்பதை இப்போது ஞானசம்பந்த பெருமான் நிரூபித்து காட்டுவார். ஆளுடைய பிள்ளையாரே, வாக்குக்கீசரே, உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா? அப்படியே பாடுகிறேன். திருச்சிற்றம்பலம். ஊட்டி வந்தனே. நாகர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே தயவு செய்து எல்லாரும் சற்று விலகி நில்லுங்கள். சுவாமி, எங்கள் அனைவருக்கும் பயமாக உள்ளது. திருநாவுக்கரசர் மனம் இறங்கி விட்டார். கவலை வேண்டாம். அப்பன் பெருமான் என்னும் பல்ல அவர் உயிருக்கொன்றும் ஆபத்தில்லை. உணர்ச்சி வசத்தில் சற்று மூச்சை எடுத்திருக்கிறார். நாவுக்கரசரை நான் பார்த்துக் கொள்கிறேன். தொண்டர்களே, நாவுக்கரசரை நாம் இருக்கும் இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். வேண்டாம் ஐயா. ஏன்? என் மனம் அமைதி இல்லை. என்ன காரணம்? சொல்ல தெரியவில்லை. கோவிலில் ஏன் மூச்சு அடித்தீர்கள்? சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் ஐயா. நாவுக்கரசரை, நாம் எல்லாம் முற்றும் துறந்தவர்கள், பந்தம் பாசத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது உணர்ச்சி வசப்படலாமா?
மன்னித்து விடுங்கள் ஐயா. தாங்கள் ஒரே ஒரு திருப்பாட்டு பாடியவுடன் கோவிலின் கதவு தாளிட்டு கொண்டது. ஆனால் நான் பல பாட்டுக்கள் பாடிய பிறகுதானே கோவிலின் கதவு திறந்தது. ஐயா, உங்களுக்கு 9 வயது, எனக்கோ 80 வயது. உங்களைப் போல் ஒரே ஒரு திருப்பாட்டு பாடியவுடன் பலன் கிடைக்க இன்னும் நான் எவ்வளவு பக்குவப்பட வேண்டுமோ அதற்கு வயது எது? இந்த நாவுக்கரசரே, மனதை தவறாக நினைத்து குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம். என் ஒரு திருப்பாட்டே போதும் என்று ஆண்டவனுக்கு திகட்டிவிட்டது. அதனால் திறந்திருக்கும் கதவுகளை மூடிவிட்டான். ஆனால் தாங்கள் பல பாட்டுக்கள் பாடியும் ஆண்டவனுக்கு திகட்டவில்லை. அதில் மெய்மறந்து போய்விட்டான். பிறகுதான் தன் சுய நினைவுக்கு வந்து மூடி கிடந்த கதவுகளை திறக்க ஆணையிட்டிருக்கிறான். இதை எண்ணி பார்க்கும் பொழுது தாங்களே உயர்ந்தது. அகிலாண்ட நாயகியிடம் ஞானப்பால் உண்ட ஆளுடை பிள்ளையாரே, உங்களோடு பேசி என்னால் வெற்றி பெற முடியுமா? உங்கள் சொல்லின் இனிமையை நான் கலந்து ரசிக்கும் பொழுது நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து ஊன் கலந்து என் உயிர் கலந்து முகட்டாமல் இருக்கிறையா. சரி, ஒரே ஒரு விண்ணப்பம். கட்டளை இடுங்கள். நாம் இருவரும் சேர்ந்து தொண்டு செய்வதை விட ஆளுக்கு ஒரு திசை சென்று தொண்டு செய்யலாமே. சொல்லி செல்வரே, உங்கள் சொல்படி நடக்க காத்திருக்கிறேன். தாங்கள் வடதிசை நோக்கி செல்லுங்கள், நான் தென் திசை நோக்கி செல்கிறேன். உத்தரவு ஐயா, உத்தரவு. நாவுக்கரசரே, உங்களை பிரிந்திருப்பது எனக்கு சற்று வேதனையாகத்தான் இருக்கும். உங்களுக்கே அப்படி என்றால் என் மனம் என்ன பாடுபடும்? அந்த பிரிவின் கொடுமையை ஏட்டிலே எழுத முடியுமோ? இருப்பினும் எந்தை அவன் ஒருவன்தான் அறிவான். மீண்டும் எப்பொழுது சந்திப்போம்? ஆண்டவன் அருளிருந்தால் மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். 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 திருச்சிற்றம்பலம்.